நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த ரவை முழுகிற அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்குங்க. இப்போ அவல் எடுத்துக்கலாம். இந்த தட்டையான வெள்ளை அவல் தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே ரவை எடுத்த அதே கப்பால் 3/4 அளவுக்கு அவல் எடுத்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்து இது நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு இதையும் ஊற வச்சுக்கலாம். இப்போ அவல் ரவை ரெண்டுத்தையுமே ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம ஊறின பிறகு பார்க்கலாம். இப்போ ரவை அவல் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ ஊறின ரவையை மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஊற வச்ச அவலையும் வடிகட்டி சேர்த்துக்குங்க. இப்போ தயிர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்தோம். 1/4 கப் அளவுக்கு கெட்டியாக உள்ள கொஞ்சம் ஒரு புளிப்பான தயிரை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பாதி பெரிய வெங்காயம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு காரத்துக்காக ஒரு பாதி அளவுக்கு பச்சை மிளகாயை சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பையும் சேர்த்து நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை வந்து வேறு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம இது சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இது போதும். இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அவல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் இது 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஊற்றுறதுக்கு நல்லா வரும். நான் வந்து சோடா உப்பு எதுவும் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் இது மாதிரி கலந்து எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு இடையில நம்ம இது தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி அரைச்சிப்போம். ஒரு அடிகனமான ஒரு வானலை வச்சுக்குங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு 2 பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். கூடவே ஒரு நல்ல பழமான தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. ஏற்கனவே நான் இந்த சட்னியோட வீடியோ போட்டிருக்கேன். இந்த சட்னி வந்து இட்லிக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது சூடான இட்லி தோசை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம செய்ய போகிற இந்த தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இப்போ பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கின பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த ஒரு தக்காளியும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு. நம்ம இது வெளியில் எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு சேர்த்துக்குங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு நான்ஸ்டிக் தவாவை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவை அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன ரவுண்டாக ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கோங்க. இது ரொம்ப மெல்லிசாக ஊற்றுறீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா ஒரு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அதனால் ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கிங்க. இப்போ கொஞ்சம் வெந்த பிறகு சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. இது கொஞ்சம் நேரம் சீக்கிரமாக வெந்துடும். இது 1 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ இதுக்கு இடையில நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே போட்டுக்கலாம். நீங்கள் காலிஃப்ளவரை கூட நைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நான் இது கொத்தமல்லி சேர்த்து செய்யும்போது இந்த தோசை சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தோசையை நம்ம எடுத்துடலாம். இது செய்கிறது ரொம்ப சுலபம். ஈஸியாக டக்குன்னு வெந்துடும். இப்போ திரும்பவும் இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். எப்போவும் போல் இட்லி தோசை செய்ய நேரம் இல்லை, இட்லி மாவு அரைக்க நேரம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு தோசை ரெடி பண்ணிக்கலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இதில் சேர்த்துருக்கிற தேங்காய் வெங்காயம் தயிர் அவல் எல்லாமே இந்த ரவை கூட சேர்ந்து அரைச்சி செய்யும்போது ரொம்ப ஒரு சுவை சூப்பராக ஒரு லைட்டான ஒரு இனிப்பு சுவையோட ரொம்ப ருசியாக இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இன்னொரு தோசையை ஊற்றி எடுத்தாச்சு. இதையும் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் சுட்ட பிறகு பார்க்கலாம். ஈஸியாக டக்குன்னு நம்ம சுட்டுடலாம். ரொம்ப நேரம் இது வேக வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லா தோசையுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் மாவு இல்லாத சமயத்தில் இல்லை வேறு எதுவும் நம்ம டிஃபன் செய்யணும்னு நினைக்கும் போது டக்குன்னு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.